கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இயேசு கிறிஸ்து வல்லமையுள்ள தேவன். அவர் காற்றையும் கடலையும் அதட்டும்போது அது அவருக்கு கீழ்ப்படுகிறது. அவர் அன்புள்ளவர். அவர் நம்மை தேடி வந்தார். பாவியாக நம்மை தேடி வந்தார். அவர் எவ்வளோ அன்புள்ளவர் பாருங்க. பிறகு இரக்கத்தின் தேவன். தாவீதின் குமாரனாகி கிறிஸ்துவே எனக்கு இரங்கும் என்று சொன்ன உடனே ஒரு குருடனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து அவர் இறங்கி அவனுடைய பார்வையை தொட்டு சுகமாக்கிறார். அவன் பார்வை அடைகிறான். பிறகு ஒரு பயங்கரமான ஒரு திமிர்வாதக்காரன் அவனுடைய பாவங்களை மன்னித்து அவனுடைய திமிர்வாத அந்த வியாதியிலிருந்து அவனை சுகமாக்குகிறார். உன் பாவம் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லுகிறார். பிசாசுகளை விரட்டுகிறார். மரித்தோரை எழுப்புகிறார். 5 அப்பமும் 2 மீனும் கொண்டு 5000 பேருக்கு போஷித்தார். 7 அப்பமும் சிறு மீன்களை கொண்டு 4000 பேருக்கு மேலாக போஷித்தார். இப்படி அவர் செய்த அற்புதத்துக்கு அளவே இல்லைங்க. ஏன்னா வேத வசனம் வாசிங்க. மத்தேயு, லூக்கா, மார்க்கு, யோவான்லாம் அவர் செய்த ஒவ்வொரு அற்புதங்களும் அவருடைய சீஷர்கள் அழகாக எழுதுவார்கள். எனக்கு அன்பானவர்களை, அவரை தெரியணும்னா சத்தியத்தை வாசிங்க. சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நீங்கள் உணர்வடைவீர்கள். நீங்கள் மனம் திரும்புவீர்கள். அவர் யார் என்பதை கண்டு கொண்டு அவரை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள். அவருடைய சித்தம் பூமியில் எதெல்லாம் நம்மளை செய்ய சொன்னாரோ அதையெல்லாம் நீங்கள் செய்வீங்க. ஏன்னா அவரை தேடுகிற யாவரும் அவரை கண்டடைவார்கள். அதனால் நீங்கள் கண்டு அவரை விசுவாசிக்கும் போது அவர் எவ்வளோ நல்லவர் என்பதை நீங்களே சொல்வீர்கள். தேங்க்யூ.